Hello viewers, welcome செய்யறேன் அக்மல் ஃபுட்க்கு. வாங்க இன்னைக்கு பார்க்கலாம் ரொம்பவே சுவை மிகுந்த பாலக் பன்னீர் எப்படி செய்யலாம்னு. இது வந்து பசங்க ரொம்ப விருப்பமா சாப்பிடுவாங்க. இது வந்து ஹெல்த்துக்கும் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலாம் போய் பார்க்கலாம். நானே ஒரு கட்டு பாலக் எடுத்துர்க்கேன். இது வந்து 200 கிராம் இருக்கும். பாருங்க நான் நல்லாவே வந்து தண்ணிக்கு கொதிக்க வச்சிட்டேன். இப்போ நம்ம இந்த பாலக் கீரைக்கு இந்த தண்ணியில் வந்து நம்ம கொதிக்கிற தண்ணியில் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லாவே நம்ம இதை போட்டு வேக வைக்கலாம். இந்த 2 நிமிஷம் தான் நம்ம இதில் வந்து போட்டு எடுக்கணும். பிளான்ச் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. இப்போ வந்து நம்ம வந்து செப்ரேட் பண்ணிடலாம் சுடு தண்ணியில் இருந்தது. இதில் கொஞ்சம் நம்ம வந்து பச்சை தண்ணி போட்டு ரிங்ஸ் பண்ணணும், ஓவர் குக் ஆகாமல் இருக்கிறதுக்கு. நம்ம இப்போ இதுக்கு ஆற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் நான் பேன் வச்சுருக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம், பொரியட்டும். ஒரு பெரிய வெங்காயத்துக்கு ரஃபாக சாப் பண்ணிக்கிட்டேன். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே நம்ம வந்து இதுக்கு வதக்கலாம். ரொம்ப ப்ரௌனாக வதக்கணுன்ட்டு இல்லை. ஒரு பெரிய தக்காளி எடுத்துருந்தேன். இதுக்கும் வந்து நான் ரஃபாக கட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக நம்ம வந்து இதில் சால்ட் போட்டுக்கலாம். நம்ம இதுக்கு வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வந்து இதுக்கு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கலாம். அப்பப்போ நடுவில் கொஞ்சம் நேரத்துக்கு இதுக்கு வந்து கிளறி கொடுங்க, அடி பிடிக்காமல் பார்த்துங்க. கொஞ்சம் இதுக்கு நல்லாவே வந்து நம்ம எடுத்து ஆற வச்சு ஃபைன் பேஸ்ட்டாக மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ அடுப்பில் பேன் வச்சுருக்கிறேன். தேவையான அளவு குக்கிங் ஆயில் போட்டுக்கலாம். நல்லா சூடாயிடுச்சு எண்ணெய். ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம், பொரியட்டும். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இதுக்கு நல்லாவே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே இதுக்கு வதக்கலாம். நம்ம வந்து அடுப்புக்கு இப்போ சிம்மில் வச்சுக்கலாம். பவுடர் மசாலா போடணும். ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், காரம் அதிகமாக இருந்ததுன்னா கம்மி பண்ணிங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள். இதுக்கு நல்லாவே சிம்மில் வச்சு நல்லா வதக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா வெங்காயம் தக்காளி, அதனுடைய விழுதுக்கு சேர்த்துக்கலாம். முதல்ல நல்லா நம்ம வந்து வதக்கி அரைச்சதால் அதிகமாக இப்போ வதக்க தேவையில்லை. கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வந்து இப்போ வதக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. 2லேருந்து 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா இந்த பாலக் கீரைக்கு, அதுவும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப கிரீனாக இருக்குது. இதுக்கு நல்லாவே வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கொஞ்சமாக இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக போடக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் பார்க்கறதுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம இப்போ மூடி வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கலாம். பாருங்கள் நல்லாவே வந்து இது வெந்து வந்துடுச்சு. ஏன்னா நம்ம மதியம் வந்து சுடு தண்ணியில் போட்டு இதுக்கு பிளான்ச் பண்ணதால் அதிக நேரம் தேவைப்படாது. இப்போ வந்து நம்ம க்ரீம் மில்க் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். க்ரீம் மில்க் இல்லை அப்படின்னா முந்திரி பருப்புக்கு ஒரு 5-6 முந்திரி பருப்புக்கு நல்லாவே வந்து அரைச்சி இதில் அந்த விழுது போட்டிங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப நல்லாவே க்ரீமி டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுடைய பாலக் பன்னீர். பாருங்கள் நல்லாவே வந்து இது வந்து வெந்து வந்துடுச்சு. க்ரீமும் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சு நம்ம வேக வச்சிட்டோம். நான் வந்து ஒரு 200 கிராம் பன்னீர் எடுத்திருந்தேன். இதுக்கு வந்து க்யூபாட்டம் நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த பன்னீர் இதில் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் இதுக்கு வேக வைக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வந்து வேக வச்சிட்டோம். அதிக நேரம் நம்ம வந்து வேக வச்சோம் அப்படின்னா பன்னீர் வந்து ரொம்ப வந்து லப்பராட்டம் ஆகிடும். நம்ம வந்து கரம் மசாலா பவுட்ரு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடைசியாக நம்ம வந்து போட்டு இதுக்கு வேக வைக்கக்குள்ளே
நல்லாவே வந்து மணமாக இருக்கும். இதுக்கு வந்து மூடி வச்சு 1 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லாவே வந்து இதுக்கு நம்ம வந்து வேக வச்சுக்கிட்டோம் கரம் மசாலாவுக்கும். இந்த வீடியோ வந்து கீழே இருக்க கரம் மசாலா பவுட்ரு எப்படி செய்யறதுன்னு பிரியாணி மசாலாவுக்கு தான் சொல்கிறாங்க கரம் மசாலா பவுட்ருன்னு. தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துங்க, லிங்க் இதில் இருக்குது. இந்த வீடியோ லைக் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து டிஷ் அவுட் பண்ணிடலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து ரெடி ஆகிடுச்சு பாலக் பன்னீர். இது மேலே நான் வந்து கொஞ்சம் க்ரீம் மில்க் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து நானோட சப்பாத்தியோட ரொட்டியோட ரொம்பவே நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். என்ஜாய் ஃபுட்.